கிச்சன். இப்போ நம்ம இன்னைக்கு கோகனட் கிச்சனில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சூப்பரான சட்னி பண்ண போகிறோம். அந்த சட்னி வந்து நீங்கள் ஏற்கனவே வீட்டில் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் நிறையா பருப்பு வகைகள்லாம் சேர்த்து ரொம்ப சத்தானதாக பண்ண போகிறோம். இது குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவிலேருந்து நம்ம வீடியோ எண்டிங்கில் வந்து நிறையா கிச்சன் டிப்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க என்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். இப்போ பீட்ரூட் 2 பீட்ரூட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 10 வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். கொள்ளு, பாசிப்பருப்பு, நிலக்கடலை, முந்திரி, ஒரு மிளகாய், அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 4-5 பல், தாளிக்க வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அப்புறம் இங்கே தாளிக்க ஒரு சிறிய பொருட்கள். இப்போ வானொலி அடுப்பில் வச்சாச்சு. நல்லா வானொலி சூடாகிடுச்சு அடுப்பு பற்ற வச்சு. ஸோ இப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன். இப்போ தாளிப்பை ஆட் பண்ணிக்குவோம். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன். அடுத்தது சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன். கடலைப்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். ஸோ மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. ஒரு மிளகாய் ஆட் பண்ணியாச்சு. ஸோ எடுத்து வச்ச ஒரு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை ஆட் பண்ணுறோம். அடுத்து முந்திரி ஆட் பண்ணுறோம். ஸோ இது நல்லா மெல்ல பொன்னிறமாக பொரிஞ்சிட்ருக்கு. அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும். இப்போ எடுத்து வச்ச கொள்ளு ஒரு டேபிள் ஸ்பூனையும் பாசிப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனையும் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணியாச்சு. அடுத்த ஒரு சிம்லேயே வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. அடுத்தது வெள்ளைப்பூண்டு ஆட் பண்ணிக்குவோம். ஸோ வெள்ளைப்பூண்டு வதங்கட்டும். ஸோ பூண்டு நல்லா வதங்குது, நல்லா வாசமாக இருக்குது பூண்டு வாசம். அடுத்தது நம்ம எடுத்து வச்ச வந்து சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து லோ ஃப்ளேமில் தான் வந்து வதக்கிட்டு இருக்கோம். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கட்டும். ஸோ இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறோம். ஸோ வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். ஸோ இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வதங்கட்டும். நல்லா லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் வதங்கட்டும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு. லிட் வச்சு நல்லா வதங்கிட்டுருக்கு. ஸோ முதல்ல வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருந்தோம் உப்பு. இப்போ மறுபடியும் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். இப்போ அடுத்தது வந்து கருவேப்பில், கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணுறோம். இது ஏன் நம்ம கடைசியாக ஆட் பண்ணுறோன்னா கருவேப்பில் வந்து அதிகமாக வதங்க தேவையில்லை. ஸோ இரும்பு சத்து வந்து அதில் நல்லாயிருக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் கருவேப்பிலுக்கும் அந்த கொத்தமல்லி தழைக்கும். ஸோ குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மெல்ல லோ ஃப்ளேம்லேயே வெந்துட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்துருவோம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 60 to 70% வந்து வதங்கியிருக்கு. ஸோ அவ்வளோதான், நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுவேன். உங்களுக்கு அதிகமாக வந்து வதங்கியிருக்குன்னா நீங்கள் இன்னும் வந்து வதங்க வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து சத்துக்கள் அதிகமாக கிடைக்கணுங்கிறதுக்காக அதிகமாக வேக வைக்கல. ஒரு 60 to 70% தான் இருக்கும். அவ்வளோதான். இந்த மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. இப்போது மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நிறையா பருப்புகளை ஆட் பண்ணியிருக்கனால ஹை இன் ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ இதில் ப்ளட்டை வந்து நல்லா ப்யூரிஃபை பண்ணும். உடம்புல இருக்க தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றும். நல்ல மூளை வளர்ச்சிக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இது குழந்தைங்க சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கருவேப்பில், கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஸோ கருவேப்பில் இருக்க வந்து இரும்பு சத்து வந்து கிடைக்கும் நமக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் வாரம் ஒன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அடிக்கடி எடுத்துக்கக்கூடாது பீட்ரூட்டு, பட் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் அரைச்சிட்டு வந்து எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதான். சட்னி வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கோம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பார்த்துருவோம். ஸோ சாப்பாடு சுட சுட இருக்குது. சட்னி ஆட் பண்ணி சாப்பிட்ருவோம். நல்லா வந்திருக்கு. உப்பெல்லாம் சரியாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து எங்கள் இன்பாக்ஸில் சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கோகோனட் கிச்சன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.